ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் யூடியூப் சேனல். என்னடா காருக்குள்ள வந்து வீடியோ பண்ண நினச்சிட்டிங்களா? இந்த வீடியோவே காரை பற்றி தான். ஸோ காருக்குள்ள வந்து உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஆம்பிளிஃபையர் வந்து பழைய ஆம்பிளிஃபையர் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ளூடூத் இருக்காது, வெறும் வந்து ஆக்ஸ் கேபிள் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த ஆம்பிளிஃபையர் வந்து எப்படி ப்ளூடூத்தாக மாற்றுது, அதுவும் இதுமாதிரி சின்ன சிப்பை வச்சு, இதான் வந்து ப்ளூடூத் மாடியூல். இதை வச்சு எப்படி கார் ஆம்பிளிஃபையர் வந்து ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர் மாற்றுறது, நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து வெளியில் இருக்கவே இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே அதை வச்சு பண்ணிடலாம். ஏன்னா இது சின்னதாக இருக்கிறனால வந்து உள்ளுக்குள்ளேயே சால்டிங் வச்சு பண்ணிடலாம். ஸோ வந்து எப்படி மாற்ற தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு சாதா ஸ்பீக்கர் வந்து எப்படி வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாற்ற சொல்லி வீடியோ போட்டிருப்பாங்க சேனலில். அதோட அதே மாதிரி தான் அதோட மெக்கானிசம் தான் இதுவே. பட் என்னன்னா அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர் மாடல் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது, ஆம்பிளிஃபையர் மாடல் வந்து வச்சுட்டு அதை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா ப்ளூடூத் மாடியூலை மட்டும் வச்சு, ஏன்னா நம்மளோட ஏற்கனவே ஆம்பிளிஃபையர் இருக்குது, காரில் இருக்க அந்த ஸ்டீரியோ இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஆம்பிளிஃபையர்னு சொல்லுவாங்க. அது ஏற்கனவே நம்ம இருக்குது. ஸோ அந்த ஆம்பிளிஃபையரில் ப்ளூடூத் இல்லை. ஏன்னா வந்து பென் ட்ரைவ் இருக்குது, அப்படின்னா ஆக்ஸ் கேபிள் இருக்குது, பட் வந்து ப்ளூடூத் இல்லை அந்த காரில். ஸோ அந்த மாதிரி காரில் வந்து இப்போ வந்து இந்த ப்ளூடூத், இது வெறும் ப்ளூடூத் மாடல், நாட் ஆம்பிளிஃபையர், வெறும் ப்ளூடூத் மாடல் தான். இப்போ வந்து கிட்ட காமிக்கிறேன், தெரியுது உங்களுக்கு. ஃபோக்கஸ் ஆகும். ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒழுங்காக ஃபோக்கஸ் ஆகலை, அதான் பேக் கேமரா காட்டிகிட்ருக்கேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் மாடியூல். ஸோ இது முன்னாடி ஸ்பீக்கர் வீடியோவில் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பீக்கர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர் மாடியூல் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து இன்பில்டாக ஆம்பிளிஃபையர்னு ஒன்று இருக்கும். பட் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆம்பிளிஃபையர் தேவைப்படுது. ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார் ஸ்டூடியோவில் வந்து இது ப்ளூடூத் இல்லை, அந்த ப்ளூடூத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ வந்து நம்மளுக்கு ப்ளூடூத் மாடியூல் மட்டும் இருந்தாலே போதும். ஏன்னா நம்மகிட்ட ஆம்பிளிஃபையர் ஏற்கனவே இருக்குது. இதான் வந்து ஆம்பிளிஃபையர் போர்டு, ஓகேவா? இந்த ஆம்பிளிஃபையர் போர்டு தான் ப்ளூடூத் மாடலில் வந்து எக்ஸ்டெண்டடாக கனெக்ட் பண்ண போகிறோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை பிரித்து நான் உள்ளே வச்சு கனெக்ட் பண்ணுறேன், சால்டரிங் பண்ணி. அதான் இந்த வீடியோ எப்படின்னு காட்ட போகிறேன். இதை வந்து உள்ளே வச்சு கலெக்ட் பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி இருக்குல்ல, இது ஃபீமேல் போட்டு வாங்கிப்பாங்க. அதுமாதிரி ஆக்ஸ் வந்து மெயில் போட்டு வாங்கிட்டு அப்படியே இதில் சால்டிங் வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணுவாங்க வெளியோட்டமாகவே. ஸோ அந்தமாரி இதுக்கு வந்து நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, பழைய ஸ்டீரியோ இருக்கும். அது இது வந்து கொஞ்சம் பழசு தான், பட் வந்து இதோட பழைய ஸ்டீரியோலாம் இருக்கும். அது என்னென்னா இந்த ஹெட்டை தனியாக பிரிக்க முடியாது. நீங்கள் ஃபுல் ஸ்டீரியோ வெளில எடுத்து தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தமாரி கேஸில் வந்து நீங்கள் ஃபுல் ஸ்டீரியோ எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அந்தமாதிரி அவுட்டேட்டடாக வந்து நீங்கள் வெளில வந்து பண்ணிடணும். அது எப்படி பண்ண சொல்லி நான் வந்து இமேஜ் மாதிரி போட்டு காமிக்கிறேன். அந்த இமேஜ் மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும். அது ஃபீமேல் யூஎஸ்பி போட்டு வச்சு மெயில் ஆக்ஸை வச்சு வந்து அந்த எப்படி பண்ண சொல்லி ஒரு இமேஜ் காமிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் போட்டு நீங்கள் வந்து சால்டிங் பண்ணி பண்ண முடியும். இப்படி பண்ணுறதுனால என்ன பிரச்சனைனா, வெளியோட்டமாக தெரியும். ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா வந்து அப்படியே சரி பண்ணணும். அதெல்லாம் நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ வந்து இது எப்படி மாட்ட சொல்லி பார்ப்போம் வீடியோவில். ஸோ வந்து இதுமாரி டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஆம்பிளிஃபையர் போர்டை முதல்ல பிரிக்கணும் ஹெட்டை. இது வந்து தனியாக ஹெட்டு மட்டும் பிரிக்கிறமே வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பொறுமையாக அப்படியே ஒன்றா எடுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெளில எடுத்துக்கோங்க. பொறுமையாக எடுங்க, எல்லாம் உடஞ்சிடும். சைடில் வந்து கரெக்டாக, அதாவது இந்த கேப்பில் வந்து குத்தி கரெக்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா ஹெட்டு வந்து இதுமாதிரி தனியாக வந்துடும். அதான் தெரியும், இதுமாதிரி தனியாக வந்துடும். இந்த தனியாக அந்த ஹெட்டை கழட்டி தான் நம்ம வந்து இந்த ப்ளூடூத் மாடியூலை வந்து உள்ளே வச்சு செட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே செம்ம ஹீட்டாக வெளில வெயில் கொளுத்துது, செம்ம ஹீட்டு காருக்குள்ள உட்காது. ஸோ உள்ளே போய் வந்து எப்படி சாடி வந்துன்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் நம்ம ப்ளூடூத் மாடலில் மாட்டுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபையர் கரெக்ட் ஆம்பிளிஃபையர் போர்டு எடுத்துப்போம், ப்ளூடூத் மாடியூல், சால்டரிங் வேணும், அப்புறமேட்டு ஒயர் வந்து சின்ன ஒயராக இருந்தால் பெட்ரு. கொஞ்சம் பெரிய ஒயர்லாம் போட்டுறாதீங்க. சின்ன ஒயர்னால் இந்த ஒயர் கனம் பார்த்தீங்களா, தெரியுது இந்த கேமரா, இவ்வளோ சின்னதாக போடும். ரொம்ப பெருசு தேவை கிடையாது. ஏன்னா 5 வோல்ட்ஸ் அப்படி தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஆனால் அவ்வளோ சின்ன ஒயர் இருந்தாலே போதும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து சால்டிங்கை வந்து ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணிவிட்டு முதல்ல வந்து இந்த போர்டில் வந்து இங்கே 3 டெர்மினல் இருக்குது. அந்த 3 டெர்மினலையும் பக்கத்தில் 5-6 டெர்மினல்லையும் வந்து இந்த 3 டெர்மினலில் வந்து சால்டிங்கை வச்சு ஒயரை வச்சு இது பண்ணிக்குவோம், சால்டர் பண்ணிக்குவோம். ஸோ ஒயரை சால்டர் பண்ணி எடுத்துவோம்.
ஸோ சாலிடை ஹீட் பண்ண முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஆம்பிளிஃபையர் போர்டை கழட்டிப்போம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஒயர் எவ்வளோ தேவைப்படும்னு தெரியும். ஏன்னா வந்து யூஎஸ்பி போர்ட்டுக்கும் ஆக்ஸ் கேபிளுக்கும் பண்ணணும். நம்ம எங்கே கரெக்டாக இடம் வைக்க போகிறோமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வச்சுட்டு அங்கேருந்து வந்து ஒயர் சப்ளை கொடுப்போம். ஸோ வந்து ஒயர் எவ்வளோ லென்த்து தேவைப்படும்னு தெரியாது. ஸோ வந்து கழட்டிடுவோம் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது தெரியும் பாருங்கள், கிளிப்பு மெத்ததா. இந்த கிளிப்பு வந்து அப்படி இழுத்துட்டு தான் கழட்டணும். அப்படியே கழட்டினா உடஞ்சிரும், சரிங்களா? ஸோ ஆம்பிளிஃபையர் போர்டை வந்து கழட்டியாச்சு. இதுதான் மொத்தம் ஆம்பிளிஃபையர் போர்டு. பைனியர் தான், பைனியர் ஏசி தான் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆக்ஸ் கேபிளோட ஒயரு. மேலே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அதோட ஒயர். இப்போ யூஎஸ்பியில் வந்து பவர் சப்ளை எடுத்துக்கிறோம். ஆக்ஸ் கேபிளில் வந்து அந்த சொன்னால் பார்த்தீங்களா ஆடியோ லெஃப்ட்டு ரைட்டு பின்னாடி போட்டுருப்பாங்க. இதில் மேலே வி பேட்டுன்னு பார்த்தீங்களா, அது வந்து 5 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். கியர் கிரவுண்டில் வந்து நெகட்டிவ் கொடுத்துடணும், அதாவது இதை கொடுத்துடணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துடணும், ஓகேவா, இந்த யூஎஸ்பி போர்ட்லேருந்து. அடுத்து கீழே பார்த்தீங்க அவுட் ஆர்னா ஆடியோட ரைட் சேனல், ஓகேவா, ரைட்டை வந்து கொடுக்கணும். அவுட் எல்லுனா ஆடியோட லெஃப்ட், ஓகேவா, லெஃப்ட்டு கொடுக்கணும். கிரவுண்டுன்றது கிரவுண்டை கொடுத்துடணும். இது மூணுமே வந்து நம்ம ஆக்ஸ் கேபிளில் வந்து இருக்கும். அதை வந்து எது கிரவுண்டு எது லெஃப்ட் ரைட்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்தோன்னா இது வந்து வேலை செய்யும். ஸோ வந்து இப்போ வந்து சால்டிங் பண்ணி இது எங்கே வைக்க முடியும் சொல்லி பார்ப்போம். இடம் கரெக்டாக வைக்க மாட்டேங்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஐசி மேலே வச்சிடாதீங்க, இங்கே வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இடத்துல கரெக்டாக வைக்கலாம். அதுக்கு இந்த இடத்துல அப்படியே வைக்கக்கூடாது, கீழே ஏதாவது வச்சுட்டு தான் வைக்கணும். அப்படின்னா ட்ராக் டேமேஜ் ஆகிடும், இல்லை இதுவும் இன்னொரு ட்ராக் வந்து இன்டர்ட் ஆகிடும். ஸோ வந்து இது ஏதாவது ஒரு டேப்போ ஏதாவது போட்டுட்டு அதை வந்து இது மாதிரி சொல்லி விட்டுருங்க. அப்போ வந்து இன்டர்ட் ஆகாது ஒன்றோட ஒன்று, ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து சால்டிங் பண்ணியாச்சு. 3 டெர்மினலு கூட வந்து இந்த சப்ளை கொடுக்குறதுக்கு 5 வோல்ட்டு அதையும் சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து சால்டிங் பண்ணதை வந்து கரெக்டாக வந்து மாட்டணும். இப்போ வந்து இதுதான் வந்து நம்ம யூஎஸ்பி. யூஎஸ்பி இதில் வந்து இந்த லாஸ்ட் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பாசிட்டிவ். இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் கிரவுண்டு, ஓகேவா. இதுதான் வந்து 5 வோல்ட் பாசிட்டிவ், இதுதான் 5 வோல்ட் கிரவுண்டு. உங்களோட யூஎஸ்பி போட்டு எந்த மாரி இருக்குதுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு இமேஜ் காட்டுறேன். இதுதான் வந்து யூஎஸ்பி போட்டுக்கு பின்னாடி இருக்க சப்ளை, ஓகேவா. இது வந்து ஹரிசாண்டலாக இருந்தால், ஏன் யூஎஸ்பி போட்டு வந்து வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் இங்கே வரும், நெகட்டிவ் வந்து இங்கே, அது வந்து கிரவுண்ட் இங்கே வரும், ஓகேவா. அதேமாதிரி உங்கள் யூஎஸ்பி போட்டு எந்த மாதிரி அது ஹரிசாண்டலாக இருக்கா, இதை வந்து வெர்டிக்கலாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இந்த பின் கனெக்ஷன் படி அது எங்கே பாசிட்டிவோ எங்கே நெகட்டிவ் சொல்லி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இருக்கிறதும் அடுத்து நம்ம ஆக்ஸ் கேபிள் வரும். ஆக்ஸ் கேபிளில் பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் இருக்கா, இதில் வந்து இங்கே இருக்கிறதா கிரவுண்டு, ஓகேவா. இதுதான் கிரவுண்டு. மேலே இருக்கிறது லெஃப்ட்டு, இது ரைட்டு. அப்படி தான் வந்து நான் செக் பண்ண வரைக்கும் நம்ம போட்டுருந்துச்சு. நீங்களும் வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த ஆக்ஸ் சாக்கெட்டோட பின் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் செக் பண்ண வரைக்கும் இது கிரவுண்டு, இது லெஃப்ட்டு ரைட்டு தான் போட்டுருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே பின்னாடி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பின்னாடி சிப் செட் பார்த்திங்கன்னா தெரியும், 5 வோல்ட்டு, ஓகேவா, கிரவுண்டு. அதை வந்து எங்கள் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ண போகிறோம். கூட இந்த 3 டைமில் பார்த்திங்களா, 6 ரைட்டு, கிரவுண்டு, எல்லு. அப்போ அந்த எல்லோ இருக்குல்ல கிரவுண்டு, எல்லோ தான் கிரவுண்டு வந்து இங்கே வரும். அப்போ 6 வந்து ரெட்டு வந்து இங்கே மேலே வரும், மேலே இல்லை இங்கே வரும். பிளாக் வந்து எல்லு வந்து மேலே வரும். ஸோ இதை இப்படி தான் கனெக்ட் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபுல்லாக வந்து சால்டிங் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ சால்டிங் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆடியோ வந்து உள்ளே வச்சு நம்ம வந்து மாட்டியாச்சு. கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து தான் மாட்டணும். அதான் அந்த வீடியோ வந்து காமிக்க முடியல. பார்த்திங்கன்னா இந்த வித் ஸ்லீவ் தெரியும், ஒயர் தெரியுது அவங்களுக்கு, இதுக்குள்ளே இந்த ஓட்ட வழியாக. ஸோ இங்கே தான் வச்சுருக்கேன் அந்த இது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி இந்த கம் வச்சு ஓட்டி தான் நீங்கள் மாட்டுற மாதிரி இருக்கும். அதான் வந்து என்னால் காட்ட முடியல. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரியே சால்டர் பண்ணிவிட்டு இதுக்குள்ளேயே வச்சு மாட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து
பின் பண்ணி ஒர்க்காக தான் பார்ப்போம். அதாவது நீங்கள் ஆக்ஸ் மோடில் வரும், ஏன்னா நீங்கள் ஆக்ஸில் தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆம்பிளிஃபையர் வந்து ஆக்ஸ் மோடில் வச்சா அந்த ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகணும். ஸோ வாங்க பார்ப்போம் ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து கரெக்டாக மாட்டிட்டு இன்னும் இந்த மேலே கார்டு வந்து இன்னும் மாட்டல, மேலே கார்டு வந்து பார்த்தீங்களா இங்கே, அதை இன்னும் மாட்டல. ஸோ செக் பண்ணிட்டு மாட்டலான் இருக்கேன். ஸோ வந்து ஃபோன் இங்கே வச்சுருவோம், லைட் சரியிற மாதிரி ஃபோனை வச்சுட்டு காரை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆன் பண்ணிட்டேன், ஆம்பிளிஃபை ஆன் ஆகிடுச்சு. கார் ஸ்டார்ட் பண்ணல, சும்மா அந்த இது மட்டும் தான் ஆன் பண்ணேன். ஆம்பிளிஃபை ஆன் ஆகிடும். அது இப்போ வந்து நான் காப்பிரைட் சாங்கிட்ட போயிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணிக்கோங்க, ப்ளூடூத் கனெக்ட் ஆகுதான் சரி பார்த்துக்கோங்க. இந்த ப்ளூடூத்தோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து 5 வீட்டு அதுதான் இந்த டிவைஸ் வருது. உங்களுக்கு எதுன்னு பார்த்து அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் பேர் பண்ணிகிட்ருக்கேன். பேர் அப்படின்னு கேட்குறது பார்த்தீங்களா, பேர் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லாம் கேட்குது. ஸோ கனெக்டெல்லாம் நல்லா கேட்குது இப்போ. ஸோ இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நான் காப்பிரைட் இதில் போயிட்டு பாட்டு வைப்போம், இப்படி கேட்குதுன்னு பார்ப்போம். எல்லாத்துலேயும் ஆடு போட்டு சாவடிக்கிறாங்க. ஸோ ஆடு முடிஞ்சிச்சு, பாட்டு ப்ளே ஆகுது, கேட்போம். ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கேன், அதில் தெரியும் உங்களுக்கு. சவுண்டை குறைக்கிறேன், ஏற்றுறேன், ஃபுல்லாக கேட்குது. பின்னாடி ஸ்பீக்கர் இருக்குது, முன்னாடியும் ஸ்பீக்கர்லாம் கேட்குது. ஸோ இப்போ வந்து பாட்டு கேட்குது. பட் வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த ஆக்ஸ் கேபிள் லெஃப்ட் ரைட் கரெக்டாக மாட்டணுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாட்டு போடணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச பாட்டு வந்து விக்ரம் படத்தில் பாட்டு இருக்கும். அப்படிலாம் வந்து ஆரம்பம் படத்தில் வந்து அடடா ஆரம்பம்னு ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த பாட்லேயும் வந்து லெஃப்ட் ரைட் பிரியும். ஸோ அதுமாதிரி நான் வந்து விக்ரம் படத்தை வந்து அந்த 10ல் பாட்டை வைக்கிறேன். ஸோ 10ல் பாட்டில் வந்து ஜும் செக் அந்த இது வந்து லெஃப்ட் ரைட் வந்து பிரியும். ஸோ அப்படி தான் சரி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து வைக்கிறேன். வச்சோடனே 2 ஸ்பீக்கர்லையும் வந்து இந்த 2 ஸ்பீக்கர்லையும் கரெக்டாக கேட்கணும். அது சரி ஓகே, 2 ஸ்பீக்கரும் கரெக்டாக கேட்குது. ஒரு ஸ்பீக்கர் இப்படி, ஒரு ஸ்பீக்கர் அப்படின்னு கரெக்டாக கேட்குது. ஸோ வந்து லெஃப்ட் ரைட் வந்து கரெக்டாக பிரிக்குது. ஓகேவா, லெஃப்ட் ரைடும் கரெக்டாக பிரிக்குது, பாட்டும் கரெக்டாக வருது. ஸோ வந்து நம்ம பண்ணது வந்து சக்ஸஸ்ஸு. ஸோ வந்து ஒரு மதியானம் கழட்டினது இப்போ நைட்டு தான் மூட போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஆம்பிளிஃபையரை வந்து ஓல்டு ஆம்பிளிஃபையர் வந்து இப்படி தான் வந்து நீங்கள் ப்ளூடூத் ஆம்பிளிஃபையர் வந்து மாட்டணும். ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக 45 ரூபாய்க்கு ஒரு மாடியில் வந்து வெளிலேருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் கரெக்டாக சால்ட்ரு பண்ணி, அதாவது அந்த மாடியை காட்டாக சால்ட்ரு பண்ணி, அந்த மாடியிலேருந்து ஆம்பிளிஃபையர் காட்டாக சால்ட்ரு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த இடத்த கரெக்டாக பார்த்து வைக்கணும். ஏன்னா இடம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு, அதான் உங்களுக்கு வீடியோ காமிக்க முடியல. ஏன்னா நான் மட்டும் தான் கரெக்டாக வச்சுட்டேன், ஃபோனில் ஒரு கையில் பிடிச்சிட்டுலாம் வைக்க முடியாது. ஸோ வந்து இடம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எங்கே கரெக்டாக இடம் இருக்கோ அதை செக் பண்ணிவிட்டு வச்சுட்டிங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் முடிஞ்சு. அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, வேறு ஒருத்தவங்க செஞ்சது, அதாவது வெளியிலேருந்தே யூஎஸ்பிலையும் ஆக்ஸ்லையும் கனெக்ட் பண்ணி ஒருத்தர் செஞ்சது பார்த்தீங்களா, அதுமாரி நீங்கள் செஞ்சு மாட்டிக்கலாம். அதுவும் வந்து பண்ணுறது தான், அதுவும் வந்து பண்ணலாம். ஓகேவா, ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்டர்ப் ஆகாது. அதாவது நான் தான் கையெல்லாம் இங்கே கொண்டே போக மாட்டேன்பா, என் கை இங்கே தான் இருக்குன்னா உங்களுக்கு அது எந்த இதுலையும் பிரச்சனையே ஆகாது. நீங்கள் அதுமாரி கூட பண்ணிக்கலாம். ஓகேவா, அவர் வந்து ஓப்பனில் பண்ணியிருந்தார். நீங்கள் வந்து அதை கொஞ்சம் மூடிட்டு, அதாவது கார்ட்போர்ட் ஷீட்லாம் வச்சு கொஞ்சம் மூடிட்டு கவரப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரியும் ட்ரை பண்ணலாம். அதுவும் வந்து என்ன சொல்கிறது, அதுவும் வந்து யூஸபிள் தான். அதுவும் நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணி நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக கவர் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் அவுட்லேருந்தும் பண்ணலாம், அப்படி இல்லைனா பிரித்து என்னமே பிரிச்சுட்டு உள்ளே வச்சு நீங்கள் பண்ணிடலாம். உள்ளே வச்சு பண்ணால் ஒன்றும் தெரியாது. நீங்கள் வரப்போகிறீங்க டியூனர் மோடில் இருக்கும், அதை ஆக்ஸ் மோடில் மாற்றிட்டு கேட்க போகிறீங்க. ஓகேவா, இந்த ப்ளூடூத் நீங்கள் பண்ண பிறகு ஆக்ஸ் மோடில் வச்சா தான் கேட்கும். ஓகேவா, நீங்கள் பார்த்து ப்ளூடூத்தை பண்ணிவிட்டு யூஎஸ்பி மோடில் வச்சாலும் கேட்காது. ஸோ ப்ளூடூத் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்ஸ் மோடில் இருக்கணும். ஏன்னா நம்ம ஆக்ஸ் மோடில் தான் வந்து ஆக்ஸ் கேபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, சாக்கெட்டு அங்கே தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து ஆக்ஸ் மோடில் வச்சா மட்டும் கேட்கும். அதேமாரி ஆக்ஸ் வந்து ப்ளூடூத் இருக்கும்போது ஆக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா, ஆக்ஸும் நீங்கள் கொடுத்துட்டு ப்ளூடூத்தும் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ வந்து ஏதோ ஒன்று ப்ளூடூத் ஒன்று எடுத்துக்கணும், அப்படின்னா ஆக்ஸை கொடுத்துடணும். ஓகேவா, அதான் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ஆக்ஸை ப்ளூடூத்தை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோனில் இன்னொரு ஃபோனில் ஆக்ஸ் கேபிளில் போட்டிங்கன்னா 2 ஃபோன்லேயும் பாட்டு வர மாதிரி தான் கேட்கும். சரிங்களா, அதான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் இன்கேஸ் ஆக்ஸை யூஸ் பண்ண மாட்டீங்க, எனக்கு ப்ளூடூத் இருந்தால் போதும், ஆக்ஸை எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா
நீங்கள் வந்து ஆக்ஸ் பெர்மனெண்ட்டாக மூடிடுங்க அதே வச்சு. எனக்கு வந்து ப்ளூடூத் இருந்தால் மட்டும் போதும். ஆக்ஸ் வந்து ஆக்ஸ் பிரிண்டராக நான் யூஸே பண்ண மாட்டேன். இது ப்ளூடூத் இருந்தால் ஃபோன் வந்து பாட்டு போடுவோம், ப்ளே ஆக போகுது, அவ்வளோதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காம அன்லைக் பண்ணிட்டு போங்க. இந்தமாரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, வாங்க வீட்டுக்கு போகலாம்.